வணக்கம் நண்பர்களே, ஃபேத் கிட்ஸ் ஸ்டோரீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு நாள் ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு ஏதோ தவறு நடந்த மாதிரி உணர ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. முதல் தடவையா அவங்க பயந்தாங்க. அவங்க ஒருத்தருக்கொருத்தரை பார்த்துட்டு நாம தப்பு பண்ணிட்டோம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க இலைகளை எடுத்து தங்களுடைய முழு உடம்புக்கும் போட்டுக்கிட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கடவுளை பார்க்க பயந்தாங்க. அப்போ கடவுள் ஆதாம கூப்பிட்டாரு. ஆதாம், நீ எங்க இருக்க? ஆதாம் மெதுவா, நாங்க பயந்துட்டோம், அதனால ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ கடவுள் ஆதாம் கிட்ட, நீங்க அந்த பழத்தை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஆதாம், ஏவாள் தான் சாப்பிட கொடுத்தா அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஏவாள் கடவுள்கிட்ட, பாம்பு என்னை குழப்பிடுச்சு அப்படின்னு சொன்னா. அப்போ அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனாங்க. அவங்க சோகமா இருந்தாங்க, ஆனா சேர்ந்து இருந்தாங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், அவங்க தப்பு பண்ணினாலும் கடவுள் அவர்களை இன்னும் நேசிச்சாரு. நாம என்ன கத்துக்கணும் தெரியுமா? நல்லதை மட்டும் தேர்வு செய்யணும், தவறான வார்த்தைகளை கேட்க கூடாது. கடவுள் சொல்றதை கேட்டு நடக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் பைபிள் கதைகள் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.